ப்ரோட்டீன் அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அமைதியான விலாக் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி இருக்கேன். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் கான்டென்ட் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டினியூஸாக பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. எனக்கு பிடிச்சி நான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல. அப்போது வந்துட்டு நான் டாக்டர்கிட்டயே வந்து சரி போகலான்னு சொல்லி போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும். டாசிஸ் ரெக்டினா என்னென்னா, பேபி பிறக்கும்போது நடுவில் இருக்கிற மசில்ஸ் வந்து அப்படியே வந்து பெருசாக விரிஞ்சிடும். ஸோ 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கர் அந்த மாதிரி கேப்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதை வந்து மசில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் சாப்பிடணுன்றாங்க. பொதுவாகவே இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்டாக இருக்குங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து இத்தனை வருஷமாக நம்ம சாப்பாடு அதை தான் சாப்பிட்டோம். ஆனால் இப்போ திடீர்னு வந்து சாப்பாடு 100 கிராம் தான் சாப்பிட்ணும், ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, எனக்கு இப்போ என்னென்னா சாப்பாடாக சாப்பிட்டு எனக்கு பொதுவாகவே சாப்பாடு பிடிக்காது, மற்ற ஐட்டம்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் ரிச்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மற்ற ஒரு மீல் பிளானிங் மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து பன்னீர் இருக்குது. ஸோ இது ரொம்ப பன்னீர்லாம் பண்ணதில்லை, இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னு சொல்லலாம். இது நான் பண்ணல, என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்துருந்தது. சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நான் அந்த மாதிரி பண்ணோன்னா சூப்பராக வந்து சாப்பிட்லாம். அண்ட் இடையில வந்து ஒரு மூவிக்கு வந்து நான் போயிருந்தேன், எல்ஐகே இப்போ ரிலீஸ் ஆகிருக்குல்ல. ஸோ அந்த மூவிக்கு வந்து போயிருந்தேன். அதோட விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 10-15 இயர்ஸில் மேபி இப்படி தான் இருக்குமோ. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு வேளை நம்ம விலாகிங் வந்து இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படிலாம் எனக்கு ஒரு சிந்தனை வந்து போயிடுச்சு. ஏன்னா எனக்கு எந்த படத்துக்கு போனாலும் அதோடு நான் போய் அதுக்குள்ளேயே போயிடுவேன், அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவேன். ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சோகமான படம் பார்த்தா கூட அழுதுகிட்டே இருப்பேன். ஸோ அதனாலே வந்து ஏதாவது ஒரு லைட் ஹார்ட்டட் மூவிஸ் தான் போவேன். ஸோ விக்னேஷ் சிவன் வந்துட்டு எப்போவுமே லைட் ஹார்ட்டடாக தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு வரும்போதே டிசைட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் வந்து வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து ஒரு சில் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அண்ட் வெளியிலலாம் தேட்டரில் எனக்கு பிடிக்காது வெளியில் சாப்பிட, ஏன்னு தெரில. என்னோடய தேட்டரில் வந்துட்டு என்னோடய ஊர் தேட்டரில் வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக வந்து ஸ்நாக்ஸ்லாம் நல்லா இருக்கிறது இல்லை. அண்ட் கம்மிங் பேக் டு என்னென்னா, நெக்ஸ்ட் டே வந்து நான் சாலட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் சாலட்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி பயங்கரமாக என்ன பண்ணிடுறேன்னா கார்ன் கண்டுபிடிச்சிட்டேங்க. அது நல்லாயிருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப பெருசாக சமையல் வேலையும் கிடையாது. கார்னை வாங்குகிறோம், வெட்டுறோம், வேக வைக்கிறோம். அதே மாதிரி அது பேர் என்னது, கிழங்கு ஏதாவது வாங்குகிறோம். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு, ஸோ அதை வந்து வேக வைக்கிறோம். அது போக தக்காளி வெங்காயம்லாம் சும்மா பச்சையாகவே கட் பண்ணி போட்டுட்டு கேரட் வேணும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நொறுக்குன்னு இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி போட்டு பெப்பர் அண்ட் லெமன் மட்டும் போட்டால் செம்ம யம்மியாக இருக்கும். அதுவே வந்து எனக்கு ஒரு மார்னிங் டிஃபன் மாதிரி பார்க்கவும் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும், வேலையும் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு சாலடாக ப்ரோட்டீனுக்காக இன்னொரு சாலட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பல்சஸ்லாம் நிறையா சாப்பிட சொன்னாங்க. ராஜ்மா, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், இது எல்லாமே வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அப்படியே வேக வச்சு அதை ஒரு சாலடாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேம் அந்த நொறுக்குன்னு இருக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், குக்கும்பர் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 சாலட், பழைய சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கேட்டகரி மட்டும் நான் வந்து இப்போது மார்னிங் சமையலுக்கு வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதை தான் வந்து சாப்பிடவும் எனக்கு பிடிச்சிருக்கனால கண்டினியூஸாக இதே வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவையாமா. கார்ப்ஸ் வந்து நம்ம ரொம்ப சாப்பிடுவோம், நார்மலாகவே இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துலேயுமே ரொம்ப சாப்பிடுவோம். ஸோ அது வந்து ஒரு 50 to 60 கிராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோட்டீன் இப்போ நீங்கள் வந்து நான் வந்து 63ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா வெயிட்டு. ஸோ 63னா 63 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக சாப்பிடணும். அது வந்து 2 எக்கு அண்ட் இந்த மாதிரி அதர் பல்சஸ்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா கூட கொஞ்சம் டிஃபிசிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டா தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ தான் வந்து மசில்ஸ் வந்து ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னனால இனிமேல் அதை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சும்மா ஃபன்னியான ஒரு வீடியோலாம் வேணும், பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட கான்டென்ட்லேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலே நான் வந்து யார் பார்க்கலனாலும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.